அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு இருக்கும் என கூறப்பட்டாலும் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. பணவீக்க போக்குகளை பொறுத்து 4% வரை அகவிலைப்படி உயர்வு வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்தில் 50% உள்ளது. 7வது ஊதிய குழுவின் கீழ் அடிப்படை ஊதியத்துடன் அகவிலைப்படியை இணைப்பது குறித்து விவாதங்கள் நடைபெற்றன. ஆனால் அகவிலைப்படி 50% தாண்டினால் இது சாத்தியம் கிடையாது. அதற்கு பதிலாக வீட்டு வாடகைப்படி போன்ற பிறவற்றை அதிகரிக்க பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மார்ச் 2024 மத்திய அரசு அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்தில் 4% உயர்த்தியது. அதேபோல ஓய்வூதியம் பெறுவோருக்கான அகவிலை நிவாரணமும் 4% உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் இருந்து அமலுக்கு வரும் வகையில் ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு வருகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கூட்டமைப்பு 8வது ஊதிய குழுவை உருவாக்க வேண்டும் எனவும் 2024 பட்ஜெட்டுக்கு முன்னதாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் எனவும் வலியுறுத்தியது. ஆனால் 8வது ஊதிய குழு அமைக்கும் திட்டம் இல்லை என மத்திய நிதித்துறை அமைச்சகம் இணை அமைச்சரான பங்கஜ் சௌத்ரி ஜூலை மாதம் 30 மாநிலங்களவையில் தெரிவித்தார். 7வது ஊதிய குழு பிப்ரவரி 2014 நிறுவப்பட்டது. அதன் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2016 முதல் நடைமுறைக்கு வந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது.